ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் சாக்லேட் மஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபாலோ பண்ண சேம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சாக்லேட் மஃபனும் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 50 கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ பேக் பண்ணாலுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 50 கிராம்ஸ் ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பேக்கிங் பண்ணாலுமே சரி, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லா சைட்ஸுமே உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணாலும் சரி, பீட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ எல்லா சைட்ஸுமே அது டச் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனான ஒரு மிக்சிங் இருக்கும், ஏர் பாக்கெட்ஸ் க்ரியேட் ஆகும். பட்டர் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சைடில் ஒட்டியிருக்க சுகர் அண்ட் பட்டர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மிடில் கொண்டு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் காமிச்சிருக்க அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. ஸோ உங்களால் ஆக்சுவல் ஸ்பீடு என்ன மிக்ஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். இப்போது 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இதுக்கப்புறமா தான் 45 கிராம்ஸ் ஆஃப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 5 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். வெனிலா மஃபினில் 50 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்துருப்போம். சாக்லேட் மஃபின் வந்து 45 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்துகிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓவராக கசப்பு எடுக்கும். எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது கப்கேக் லைனரில் ஃபில் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மஃபின் பேக் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணி நீங்களுமே பேக் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணால் அதுதான் காஃபி மஃபின். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரில் 2 டைப்ஸ் இருக்குது, டார்க் கொக்கோ பவுடர் அண்ட் லைட் கொக்கோ பவுடர். ஸோ உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.